நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஐபிசி தமிழ்நாடுடைய சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற இந்த இடத்தை பிரதிஷ்டை செய்யும்படி நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிக்க சந்தோஷம். இதனுடைய முந்தின டீம்ல இருந்தவர்கள் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்து, குறிப்பாக நம்முடைய மூத்த போதகர்களுடைய உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இந்த நேரத்துல பாஸ்டர் அவர்கள் இதை திறந்து வைப்பதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். நம்முடைய மாநில செயலாளர் பாஸ்டர் சாலமன் அவர்கள் ஒரு வேத பகுதியை வாசிக்க தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே, இந்த காலை வேளையிலே விதமாக இந்த சண்டே ஸ்கூலுக்கென்று கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலை துவங்கின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்தார், தேவைகளை சந்தித்தார். இதற்கென்று உதவி செய்த எல்லாரையும் நாம் நன்றியோடு துதிக்க, நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அது பெரிய லிஸ்டே அங்கே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கென்று இந்த கட்டடம் கட்டப்பட்ட என்று நிறைய பேர் முயற்சி செய்திருக்கிறாங்க. விசேஷமாக கடந்த கமிட்டியில் இருந்த அதனுடைய பொறுப்பாளர் பிரகாஷ் மற்றும் இங்கே உள்ள ஜான் சாமுவேல், ரிஜு குரியன், ஜபராஜ்
எல்லாருக்காக நான் நன்றி சொல்கிறேன். சாட்சி. யார் பேராவது விட்டு சார்ஜன் பேர் விட்டு போயிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் பாராட்டப்படத்தக்கது. இங்கே இந்த பகுதியிலிருந்து கன்னியாகுமரியிட கடைசி பகுதி, பின்ன சென்னை வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளையும் சென்று அநேகரை கண்டு பேசி இதற்கென்று கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்தி, இல்லையென்றால் இப்படி ஒரு கட்டடம் கட்டுவது கடினமான காரியம். ஏனென்றால் அதற்கென்று நம்ம எந்த ஃபண்டும் ஒதுக்கலை. அதுக்கென்று வேறு யாரும் பெரிய தொகைகள் செய்யலை. எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தொகைகள் தான். சிறுதுள்ளி பெருவெள்ளம் போல கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்ததாமே அவர்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. இது அவர்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு நல்ல ஞாபகார்த்தமான ஒரு பில்டிங்காக இருக்கும். இன்னும் பல பில்டிங்கள் இந்த கேம்பஸில் உருவாக வேண்டும். பல காரியங்கள் நடக்க வேண்டும். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக இங்கே இருக்கிற எல்லாரையும் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை இந்த தௌத்தியத்திற்கென்று, இந்த பொறுப்புக்கென்று என்னை இதை செய்யும்படியாக கேட்டுக்கொண்ட அருமையான இந்த புதிதாக செயல்படுகிற பெயர் சொல்ல விரும்பல எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் என்னை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். நீங்களே அதெல்லாம் திறந்துக்கோங்க, நான் நேராக வர்றேன், மற்ற காரியங்களை செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இல்லை பாஸ்டர், நீங்கள் அதை செய்யணும்னு சொன்னாங்க. அதற்காக நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் இதை ஜெபித்து இதை வெட்டுவதற்கு முன்பாக இந்த சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர் தயவுசெய்து முன்வந்து சில வார்த்தைகள் சொல்லும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். வாங்க, அப்படி அங்கேயே எப்படி வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட சண்டே ஸ்கூலுக்கு என்று இந்த அலுவலக கட்டிடத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த இடத்துல இதை கட்டும்படியாக அனுமதி கொடுத்ததான முந்தைய கமிட்டிக்கும் முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா முதல் கொடுத்த பிளான் ரொம்ப பின்னாடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை மாற்றி இந்த இடத்துல இந்த கட்டும்படியாக அனுமதி கொடுத்தாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த கட்டிடத்தை கூட கட்டும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பொருளாதார தேவைகளை அநேகர் மூலமாக ஏற்ற நேரத்திலே சந்தித்து இதை சரியான முறையில் கட்டி முடிக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். கட்டி கொடுத்ததான பிரதர் ராஜேந்திர ரத்னா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட இதை கர்த்தருக்கு நாம மகிமைக்கென்று இந்த அலுவலக கட்டிடத்தை அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிற நேரத்தில் இதை எங்களுக்காக டெடிகேட் பண்ணி கொடுக்க இருக்கிறதான மூத்த போதர் ஐயா அவர்களுக்கும் மேத்யூ பாஸ்டர் அவர்களுக்கும் நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இதன் மூலமாக ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் ஒரு முறை கூட இன்னும் ஒரு 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 படி மேலாக உயர்ந்து எடுக்கும்படியாக, அது மாத்திரமல்ல, இது அடிக்கல் நாட்டின் அன்னைக்கு இந்த ஸ்டார் கேஸ் போட்ட அன்னைக்கு ஜெபித்து துவங்கி வைத்தது நம்முடைய பாஸ்டர் லாசர் அவர்கள், மூத்த போதகர். அன்னைக்கு துவங்கின நாளிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் எல்லா தேவையும் சந்தித்தார். விசேஷமாக இதற்காக பிரயாசப்பட்டதான பாஸ்டர் ஏற்கனவே சொன்னது போல பாஸ்டர் பிரகாஷ் அவங்க கூட சேர்ந்து இணைந்து அநேக சோதனை செஞ்சாங்க. கொஞ்சம் பேர் மாத்திரமல்ல, சென்ற எல்லாருக்கும் நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இப்போ புதிய பொறுப்பை எடுத்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து இது இன்னும் மேன்மேலும் வளர செய்து நம்முடைய ஐபிசியில் உள்ள அநேக சிறு பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வளர்ந்து தேவ நாம மேன்மைக்கென்று அவர்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என் வார்த்தையை சொல்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் ஜெபித்து இதை ரிப்பனை கட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் எல்லாரும், நீங்கள் எல்லாருமே மேலே போகலாம். அங்கே அந்த நேம் போர்டுகள் மற்றும் அதெல்லாம் திறந்து வைக்க வேண்டியிருக்கிறது, ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. அது எல்லாவற்றையும் செய்து வாருங்கள். அந்த நம்முடைய எம்எஸ் டவருக்கு கீழே மேலே இருக்கிற அந்த பில்டிங்கையும் ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாம் வந்து அதுலேயும் ஒத்துழைக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம். வசனத்திலே வாசித்தோம், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே.
அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பிரவேசிக்கும்படியாக ஆமென். ஆமென். நாம் கட்டியிருக்கிற அந்த கட்டடத்திலே அங்கே நடக்கிற எல்லா ஊழியங்களும் சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆமென். தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இதற்கென்று கொடுத்தவர்கள், இதற்கென்று உழைத்தவர்கள், இதற்கென்று முன்னின்று காரியங்களை செய்தவர்கள், சிறியோர் பெரியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இம்மட்டு நடத்தி கொடுத்த தேவனுக்கே நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கட்டடத்தை நேர்த்தியாய் கட்டி கொடுத்த ராஜரத்னம் அவர்களுக்காக, அந்த குழுவினருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் இந்த நேரத்திலே இந்த கட்டடத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதே போல அநேக கட்டடங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட்டி அதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல பிரதிஷ்டை செய்ய உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் தருவீராக. அற்பமான ஆரம்பமாயிருந்தாலும் அதனுடைய முடிவு மகிமையாயிருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கட்டடத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவநாம மகிமைக்காக சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கென்று கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திறந்து வைக்கிறேன். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே எல்லாரும் மேலே போய் மீதி உள்ள காரியங்களை ஒத்துழையுங்கள். ஒரு பாட்டு முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், கொஞ்சம் ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கூடி போதும் ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே. முட்டையா கொடு, எல்லாம் ஒரே முட்டாய் தானே. திறந்து வைப்பார்கள். நம் ஜெபத்தோடு உள்ளே செல்லலாம். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பிள்ளைகளுடைய சண்டே கிளாஸ் இந்த ரூமை இப்போது திறந்து வைக்கிறோம். கர்த்தர் இதிலே தலைமை தாங்கி எல்லாவற்றையும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உங்கள் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சோழன் கர்த்தரானவர் சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வாசலை திறந்து வைக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, எத்தனை மனத்தோமுள்ள பாதவி முழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை தம் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஓ ஹல்லேலூயா. இத்தனை தம் கிருபை எத்தனை ஆச்சரியம். இந்த அறையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் இந்த இடம் சண்டே ஸ்கூலுடைய ஒரு ஆபீஸாக செயல்படும்படியாக இந்த ஆண்டு முதல் அநேக பிள்ளைகள் கர்த்தரில் ரட்சிக்கப்பட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த இடத்தை ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல பாஸ்டர் சுந்தரராஜ் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரம் நன்றி செலுத்துகிறோம்.
இது ஆண்டவரே இந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்திற்கு இந்த கர்த்தாவே அலுவலகம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் செயல்படுவதற்கு Yes, Lord. ஆண்டவரே இந்த ஞாயிறு பள்ளி ஊழியம் வளருவதற்கும் ஆண்டவர் தாமே இந்த இடத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த அலுவலகத்திலிருந்து இன்னும் ஏராளமான கிளை ஊழியங்கள் எழும்ப நீர் அனுக்கிரகம் செய்யும். செயல்படுகிற எல்லாரையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அலுவலகத்தை நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் ஜீவனாதா. ஈகத்தில் வேறோர் தேற்றாமல்லை பாரணி. தேற்றாமல்லை பாரணி. மகத்துவமுள்ள பாரணியின் குலக்கேடாம். ஓ ஹல்லேலூயா. இத்தானே மகத்துவமுள்ள பாரணியின் குலக்கேடாம் எங்களுக்கு. இத்தனை மாயம் நம் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஆமென். மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். Praise the Lord. Hallelujah. இந்த கட்டிடத்திற்காக உழைத்த, இதற்கு முன்னின்று செய்த முந்தின டீம் ஒவ்வொருவரையும் தற்போது பொறுப்படுத்திருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடம் அநேகர் வந்து தங்குவதற்காகவும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த இடத்தை பாஸ்டர் ஜோய் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நல்ல பரலோக பரிசுத்த பிதாவே, ஒரிஷாடா பர்ராடா 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 ஒரிஷாடா உம்முடைய மகிமை பிரசன்னம் இடத்தை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இதற்கு காரணமாய் செயல்பட்ட முந்தின டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கணும். அவருடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கணும். உங்க நாம இன்னும் அவர்கள் மூலம் மகிமைப்படணும் ராஜா. புதிய பொறுப்பாளர் வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருந்து அவர்களை வல்லமையாய் 4 ஆண்டுகளும் பயன்படுத்துவீராக. அநேக லட்சம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை உபயோகப்படுத்தும் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த நாங்கள் ஒருமித்து இரு பிரிவில் உள்ளவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். காரணமா இருந்தவர்களை ஆசீர்வதியும், டொனேட் பண்ணவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு கர்த்தருடைய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வாதம் சொன்னதுக்கு பின்பாக எக்ஸிகியூட்டிவ் சார்பில் ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், செக்ரட்டரி சேர்ந்து அந்த கீயை ஒப்படைப்பாங்க. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதா குமாரன் பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்த இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கென்று கட்டப்பட்டிருக்கிற இந்த ரூமை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய மீதி பகுதிகளையும் இதனுடைய கபோர்டு எல்லாம் செய்யும்படியான கிருபையை செய்யும். ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 In the name of the Father and the Holy Spirit, we bless it for the glory of God. இப்போது செக்ரட்டரி கையில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் வாங்க. சண்டே ஸ்கூல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஜாயின்ட் செக்ரட்டரி பிரதர் சேன் ரூபன் பிரதர், சண்டே ஸ்கூல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வாங்க. புதிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வரிசையா நில்லுங்க. ஸோ அவங்க டைரக்டர், சண்டே ஸ்கூல் டைரக்டர் வாங்க. நீங்க இப்போ உள்ள டைரக்டர் இல்லையா? அவர் பழைய டைரக்டர். அப்ப இப்போ உள்ளவங்க வாங்க, பழையவங்க பின்னால் இருங்க, வேற வழி வாங்க வாங்க வாங்க. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட், காட் பிளஸ் யூ. என்ன
இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த மறுபூமி போன்ற இடத்தில், ஒன்றுமில்லாத இடத்தில் கன்வென்ஷனுக்கு வருகிறவர்கள் தங்க வேண்டும் என்று பெரிய ஒரு பாரத்தோடு அருமையான பாஸ்டர் ஜே மேத்யூஸ் அவர்கள் இந்த காரியத்தை முன்வைத்த போது இந்த முதல் கல்லை அவருடைய சகோதரர் பாஸ்டர் சாமுவேல் ஜோசப் அவர்கள் முன்னின்று செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அநேகர் இதற்கு ஒத்துழைத்திருக்கிறோம். இந்த நாளில் 2 மாடியாக இது உயர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய முன்னாள் பிரசிடென்ட்டும் நம்முடைய பாஸ்டர் ஜே மேத்யூஸ் அவர்களுடைய தகப்பனாருமான பாஸ்டர் MS ஜோசப் அவர்கள் பேர்ல இதை MS ஜோசப் டவர் என்று பெயரிட்டு நாம் இந்த காரியத்தை செய்திருக்கிறோம். இது கர்த்தருடைய மகிமைக்காக காலாகாலங்களாக தலைமுறை தலைமுறையாக இங்கு வருகிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்கவும் தங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும் இந்த இடத்தை பிரதிஷ்டை செய்யும்படி தற்போதைய எக்ஸிக்யூட்டிவ் சார்பில் எங்களுடைய மூத்த போதகரும் எங்களுடைய தகப்பனாரும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றின பாஸ்டர் ஜே மேத்யூஸ் அவர்கள் இதை திறந்து வைக்கப் போகிறார்கள். ஜெபத்தோடு கூட இருப்போம். ஒரு பாடல் பகுதியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், வானதூத சேனைகள் வானோதர கீதங்களால் போதும், வானதூத சேனைகள் வானோதர கீதங்களால் போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் வல்லவனே உமக்கே, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் வல்லவனே உமக்கே. ஜெபத்தோடு கூட நிற்கும் போது நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி பிரதர் ரூபன் அவர்கள் ஒரு வேத பகுதியை வாசிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைப்பான். வாய்களில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் தாமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல இந்த கட்டிடம் உருவான ஒரு சின்ன சாட்சியை நமத்தில் இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் ஜோசப் அவர்கள் நமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். சோதரம், என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் 2014 தம்பி மேத்யூஸ் அவர்கள் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டுக்கு வந்தபோது நமக்கு 23 ஏக்கர் இடம் இருக்குது, கன்வென்ஷனில் வந்தவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, நீங்கள் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். அதை வைத்து ஜெபம் பண்ண போது கர்த்தர் சிறிய வழியை திறந்தார். ஆகையினால கீழே உள்ள கட்டடங்கள் எல்லாம் அந்த எல்லா ரூம்களையும் போடும்படியாக எல்லா ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூமோட தங்கத்தக்கதாக வழியில் திறந்து 2015 அது கிட்டத்தட்ட முடிக்கப்பட்டது. நாங்கள் 2016 தங்கும்படியாகவும் கர்த்தர் வழியில் திறந்தார். அப்பொழுது ஒரு நிலை மட்டும் இருந்தது, அதற்கு மேலே வந்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தோம். அதே போல கர்த்தர் வழிகளை திறந்து அதனுடைய பகுதி காரியத்தை செய்யும்படியாக கரங்களை
பலப்படுத்த முடியாது நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இனி இதற்கு மேல ஒரு மாடி கூட கட்ட முடியாது. கர்த்தரை நன்றாக இருக்கும். அதே மாதிரி அநேக கட்டடங்கள் வரட்டும். கன்வென்ஷனுக்கு வருகிறவர்கள் அங்கங்கே போகாமல் இங்கே தங்கி இருக்கத்தக்கதாக கர்த்தர் வழிகளை வாசலை திறப்பாராக. கர்த்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் இந்த பகுதியை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே பிரதர் சொன்னது போல இந்த கீழே உள்ள கட்டிடத்துக்கு மேலே ஒரு ஃபுல் ஃப்ளோரையும் கட்டி முடிக்கணும்னு நினச்சோம். ஆனால் 5 ரூமு தான் இன்றைக்கு ரெடியாக இருக்குது. மீதி உள்ள ரூமுகள் வரக்கூடிய நாட்களில் அது அதுக்குரியவர்கள் பொறுப்பாளர்கள் ஏற்கனவே கொஞ்சம் பணம் கொடுத்தவங்கெல்லாம் மீதி பணத்தை கொடுத்து அந்த கட்டிடங்களை கட்டி அடுத்த கன்வென்ஷன் வரும்போது நமக்கு அந்த பிரதிஷ்டை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தம் என்றால் அதுக்கு மேலேயும் கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதுக்குரிய ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்குரிய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். நம்ம இது ஆண்டவருடைய நன்மையின் ஆண்டு. அந்த நன்மையின் ஆண்டிலே இதை டெடிகேஷன் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தங்கி தாபரிக்கும்படியாக இந்த கன்வென்ஷனுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் இந்த கட்டடத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே திறந்து வைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மேலே இப்பொழுது அது அங்கே போய் ஜெபித்தது போல இங்கே ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொருத்தர் ஜெபம் பண்ணி அதுக்குரிய சாவியை உங்க கையில கொடுப்பாங்க. இதை நீங்க கொண்டு போய் கொடுத்துறீங்களா? அந்த பேர் கொடுத்துடலாம். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். மேல இருக்கிற 5 அறைகள் இப்போது ரெடியா இருக்கிற 5 அறைகள். அதுல முதலாவது அறை பாஸ்டர் மேத்யூஸ் அவருடைய துணைவியாருடைய ஞாபகமாக கட்டப்பட்ட அறை. அதை பாஸ்டர் தாம்சன் வாங்கிக்கிறீங்களா? பாஸ்டர் தாம்சன் அவர்கள் அதை வாங்குங்க. அடுத்து நமக்கு இந்த கேம்பஸ்ல அதிகமான காரியங்களை நமக்கு செய்த நீ உங்க ரைட் ராபர்ட்சன் இல்ல இது பாஸ்டர் ஜார்ஜ் அவர்களுடைய ஞாபகமாக அந்த 2வது அறை பாஸ்டர் சாமுவேல் ஜோசப் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய கீயை அவர்கள் வாங்குவார்கள். 3வதாக இந்த நம்முடைய கேம்பஸ்ல அதிகமான காரியங்களை செய்த ராபர்ட்சன் அவருடைய குடும்பத்தின் சார்பில் அதை பாஸ்டர் ஜே மேத்யூஸ் அவர்கள் தான் அந்த காரியங்களை கொண்டு வந்து செய்திருக்கிறார்கள். அது அவர்களே அதை வாங்கி கொள்ளுகிறார்கள். என் சார்பில் நீங்கள் திறந்து வைங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்முடைய ஐபிசி சபைகளுடைய ஒரு வயதான ஒரு அம்மையார் அப்படின்னா ஏலியம்மா அவர்கள் 94 வயதிலும் வாலிப ஒரு நிலையிலே ஊழியத்தை செய்கிற அருமையான சகோதரி அவர்கள் இப்போது அவர்களுடைய அந்த அறையை பிரதர் ரெஜிலின் அவர்களும் அந்த சபை விசுவாஸ் பிரதர் வில்சன் டேனியலோடு முன்னால வாங்க சேர்ந்து அம்மச்சியோட கையில பாஸ்டர் கொடுப்பாங்க. ஆமென். ஜபம் இதுவே சட்டம். அடுத்தபடியாக கும்பகோணம் சென்டர் சார்பில் பிரதர் ரூபன் அவர்கள் அந்த அறையை நமக்கு வாங்குவார். லால்குடி பாஸ்டர் டேவிட் ராஜரத்னம் பிரதர். கடைசி யாரு? சின்னது திருச்சி தானே? திருச்சி இல்ல, லால்குடி தானே? லால்குடி தான், ஆனா முடியல. முடிச்சாச்சு.
இல்லையா? சின்னதை முடிச்சு வச்சாங்க. இல்லையா? ஆமா சரி, அவர் வரல. சோ நம்ம அவர் இப்ப வந்தாரு, கூப்பிட்டாரு. இல்ல யாரு காசு கொடுத்தாலும் நாம் ஜெபித்து மேல போய் ஜெபிக்க போகிறோம். நீங்க அதை வாங்கிருங்க, லால்குடியோட வாங்கி கொடுத்துருங்க. ஓகே. கர்த்தர் நல்லவர். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே எல்லாரும் மேல போய் ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெய கிறிஸ்து சொல்கிறார், ஜெயமாக நடத்தேடும். அமைச்சுப்போ ஜெய கிறிஸ்து சொல்கிறார், ஜெயமாக நடத்தேடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோமேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஃபர்ஸ்ட் டாம் வாங்க. Praise the Lord. Hallelujah. 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 Raba raba shata raba raba riyata raba karaba. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Pastor Tom வாங்க. வாங்க. Hallelujah. Right, வாங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த அறையிலே நாம் உட்பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உள்ள போய் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. சோத்ரா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள் சொல்லப்பட்ட வசனத்தின்படி உட்பிரவேசிப்போம். இந்த அறையை நம்முடைய மூத்த போதகரும் முன்னாள் தலைவருமான பாஸ்டர் ஜே மேத்யூஸ் அவருடைய துணைவியார் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் செய்த எல்லா ஊழியங்களுக்கு ஞாபகமாக இந்த அறையை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். பாஸ்டர் விக்டர் ஜோசப் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Hallelujah. Amen. தாய் மறந்தாலும் நான் மறவே தேக்கற்றோனாய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் தேக்கற்றோனாய். ஓகே, இந்த அறையை பாஸ்டர் ஜார்ஜ் அவருடைய ஞாபகமாக பாஸ்டர் சாமுவேல் ஜோசப் அவர்கள் கட்டி நமக்கு திறந்திருக்கிறார்கள். இப்போது நம்முடைய மூத்த போதகராக இருக்கிற பாஸ்டர் லாசர் அவர்கள் இதை திறந்து உட்பிரவேசிப்பார். Hallelujah. Sodrab. Glory. Hallelujah. Amen. Pastor Jomani. Praise the Lord. Hallelujah. Yeshuve ratham se. Yeshuve vakku sotra. Glory to God, Jesus. Sotra. இந்த ரூமை குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காரணமாய் இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Hallelujah. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கு
நானே நல்ல மேய்ப்பனென்றா, மேய்ப்பனில்லாத ஆடுகட்கு நானே நல்ல இன்பசத்தால் பின் சென்றிடுவோம். இன்ப பாதை சாம்கில இருக்காரு. இன்ப பாதை. சரி, அந்த பக்கம் போடுவோம். ஜாம் பாஸ்டர். Praise the Lord. Hallelujah. இந்த அறையை நம்முடைய இந்த பகுதியிலே அநேக கட்டிடங்களை கட்டித்தந்து ஆசீர்வதித்த அருமையான ராபர்ட்சன் அவருடைய குடும்பத்தின் சார்பில் பாஸ்டர் டாம் அவர்கள் இதை திறந்து இல்லை பாஸ்டர் டாம் அவர்கள் இதை திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உள்ள பாஸ்டர் ஜோய் அவர்கள் ஜெபிப்பார். Yes Lord, hallelujah. Sodram sodram sodram. Esvaratam se ratam se ratam se ratam se. Pastor, praise the Lord, hallelujah. இயேசு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த கேம்பஸ்ல அநேக பிள்ளைகளை கர்த்தருக்கு காரணமா இருக்க ஆமென் ஆமென் ஆமென். தாய் மறந்தாலும் நான் வரவேன், விட்டு விடேன். தாய் மறந்தாலும் ஆமென் தேக்கத்தோனாய் விட்டு. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஏ மைக்கேல் கீழே குமரேசபுரம் கும்பகோணம் சென்றில் உள்ள அந்த பாஸ்டருடைய ஞாபகார்த்தமாக அருமையான நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி பிரதர் ரூபன் அவர்கள் இதை திறந்து வைக்கும்படி என்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சோத்ராப் 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 சோத்ராப். இதுதானே டி எஃப் டி தானே இது டி தான் டி தான். ஹல்லேலூயா. எல்லா ஜெபத்தோடு கூட இருப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. In the name of Jesus. D ஆட்டு இருக்கு. இது F. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் பாஸ்டர் லாஸ் அவர்கள் ஜெபிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய மகனுடைய தலைமையிலே திறந்து வைக்க கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்தார். பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். Thank you. Praise the Lord. Hallelujah. Sotram 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 sotram. Glory to God, glory to God, glory to God, glory to God. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அறையை அருமையான சிஸ்டர் KP ஏலியம்மா அவர்கள் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்து அவர்களுடைய ஒரு உழைப்புக்கு அங்கீகாரமாய் இந்த இடத்தை சபையார் சேர்ந்து இந்த இடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது அவர்கள் இந்த அறையை திறப்பார்கள். உள்ளே அந்த சென்றுடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் நம்முடைய வைஸ் பிரசிடன்ட் பாஸ்டர் சுந்தரராஜன் அவர்கள் ஜெபிப்பார். அல்லேலூயா. பரதேசியாய் நான் கடந்து வந்தேன்,
எனக்கு தந்தி தேசியாய் நான் கடந்து வந்தேன். ஆமென். Amen. Oh, glory, hallelujah. Sodram, 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 Sodram. Thank you, Lord Jesus. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் நாம் உட்பிரவேசிப்போம். அமைச்சர் ஹல்லேலூயா. சோத்ரா சோத்ரா. விசுவாசிகள் உள்ள வாங்க, விசுவாசிகள் உள்ள வாங்க, விசுவாசிகள் அந்த சபையுடைய விசுவாசிகள் உள்ள வாங்க. ஹல்லேலூயா. சோத்ரா சோத்ரா சோத்ரா. பரலோக பிதாவே, நேசகுமாரனும் இளைச்சலுமான இயேசுவே நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கர்த்தாவே அறையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே உம்முடைய சிந்திகேசனுடைய ஆண்டவரே மனுப்பட்ட சபையாருக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே இதை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்யவும் ஆண்டவரே நாங்கள் இந்த கர்த்தாவே நடங்களிலே வரும் பொழுது ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த அறையை ஆண்டவரே பிதாவே பரிசுத்தாவின் நாமத்திலே ஆமென். மகிமைப்படுவதாக. இங்கே உங்க பிரசன்னத்தையும் உங்க வல்லமையும் உங்க அனுக்கிரகத்தையும் நாங்கள் அனுபவிக்க கிருபை தாரும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். சரி, அடுத்த